ஆர்தர் புரூக்ஸ் என்றவர் ஒரு புத்தக ஆசிரியர். அவர் தி அட்லாண்டிக் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியவர். அவர் என்ன பண்றாருன்னா, தைவான்ல உள்ள ஒரு தேசிய அரண்மனை அருங்காட்சி அதை பாக்குறதுக்கு போறாரு. சோ அதை பார்த்துட்டு அதை குறித்து தான் என்ன செய்யறாரு, அந்த புக்ல எழுதுறாரு. இந்த உலகத்திலேயே மிக பெரிய சீன கலைகளின் தொகுப்புகளில் அது ஒன்றாகும். அந்த அருங்காட்சியக கைடு அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. இன்னும் வரைபடாத ஒரு ஓவியத்தை கற்பனை செய்யும்படி உங்களிடத்தில் கேட்டா நீங்க என்ன கற்பனை செய்வீங்கன்னு அவர் கேட்கிறாரு. இவர் உடனே ஓகே, அவர் நல்லா இமேஜின் பண்ணி என்னவோ சொல்ல போறாருன்னு பார்த்துட்டு இருக்கும் போது இவர் சொல்றாரு, ஒரு எம்டி கேன்வஸ், அதாவது ஒரு வெற்று கேன்வஸ் என்று அவர் பதில் சொன்னார். எம்டி கேன்வஸ், எந்த ஓவியம் வரையப்படாத எம்டி சார்ட், அது எப்படி நீங்க ஒரு ஓவியம் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு இந்த கைடு கேட்கும் போது அவர் ஒரு புன்னகைக்கிறார். அதை நாம் வேறு விதத்திலும் பார்க்கலாம். அதில் ஓவியம் ஏற்கனவே இடம் பெற்றுள்ளது. கலைஞர்களின் வேலை வெறுமனே அதை வெளிக்கொண்டு வருவதே என்று சொன்னார். எபேசியர் 2:10 ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த வசனத்துல நான் எல்லாரும் தேவனுடைய செய்கையா இருக்கிறோம், அவருடைய கை வேலையா இருக்கிறோம் என்பது நம் எல்லாருக்கும் என்னது தெரிஞ்ச விஷயம். கைவேலை என்ற வார்த்தை சில சமயங்களில் வேலைப்பாடு அல்லது நல்ல ஒரு தலை சிறந்த படைப்பு என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதே கிரேக்க வார்த்தையான போயமா என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. இந்த போயமா என்ற வார்த்தையிலிருந்து கவிதை என்ற சொல், அதாவது போயட்ரி என்ற ஆங்கில வார்த்தையை நாம் பெற்றிருக்கிறோம். தேவன் நம்மை கலை படைப்புகளாகவும் வாழும் கவிதைகளாகவும் படைத்துள்ளார். ஆனால் நம்முடைய குணம் என்னும் ஓவியங்கள் பாவத்தினால் தெளிவில்லாமல் இருந்தது. உங்களில் இருக்கும் நல்ல குணம் என்ற ஓவியத்தை வெளிக்கொண்டு வர தேவன் விரும்புகிறார். நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை எல்லாம் கை கொள்ளும் போது இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவின் நல்ல ஓவியங்களாக மற்றவர்களால் பார்க்கப்படுவோம். இந்த நாளில் நம்மை பார்த்தவர்கள் எப்படி பார்த்தார்கள்? நல்ல ஓவியங்களாக நம்மை பார்த்தார்களா, இல்ல அழுக்கற்ற ஓவியமா நம்ம பார்த்தாங்களா? நல்ல ஓவியங்களாக நான் இருக்க வேண்டும் என்று நல்ல ஒரு ஜெபத்தை செய்துவிட்டு உறங்க செல்வோம். நிச்சயமாக அனைவரும் உங்களை பார்த்து விரும்பத்தக்க நல்ல ஓவியங்களாக பூமியில் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஸ்திரப்படுத்துவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.